வணக்கம் நண்பர்களே, இது 30 days of third year மாணவன் வீடியோ நம்பர் 9. இறுதியாக என்னோட பிளாக் பெல்ட் கேட்டகரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மொத்தம் இந்த டட்டாமியில் வந்து 4 பேர். ஃபர்ஸ்ட் செகண்ட் எப்படி பிரிப்பாங்கன்னா பாயிண்ட் சிஸ்டம் மூலியமாக தான் பிரிப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு டட்டாமியில் காலை வச்சுட்டுமே கால் கையெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கராத்தே கிட்டு மாதிரி காலத்துக்கு போட்டு அடிக்கலான்னு பார்த்தா குஃபு பாண்டா மாதிரி குனிய விட்டுட்டாங்க. இறுதியாக கத்துல கப்பு தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க. வாங்கின கப்பை அழுங்காமல் பதுக்கிட்டு லஞ்சை முடிச்சுட்டு அடுத்து லஞ்சுக்கு அப்புறம் ஃபைட்டு. ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டேன். மொத்த ஃபைட் வந்து 2 ரவுண்டு, செமிஃபைனல் ஃபைனல் அவ்வளோதான் முடிஞ்சு. பிளாக் பெல்ட்னால கம்மியாக தான் வந்தாங்க. கொஞ்ச நேரமே பையன் ஆட்டம் காட்டிகிட்டே இருந்தான். அதனால தான் காலை தூக்கி கழுத்தில் வச்சாச்சு. அரை இறுதியை அழைக்காம முடிச்சுட்டு ஃபைனல் நுழைஞ்சிட்டேன். ஃபைனல்ஸ் பிளாக் பெல்ட்டுங்கிறத வேறு வழியே இல்லாமல் 24 இயர் கேட்டகரியில் தூக்கி போட்டாங்க. பஞ்ச பலமாக இருக்கனால கையை பறி கொடுத்துட்டேன். பையனுக்கு பாயிண்ட் எடுக்க வழி இல்லாமல் மான்கிறதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இறுதி போட்டியை முடிச்சுட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க போயிட்டேன். ஹர்திக் பாண்டியாவின் செலிப்ரேஷனை கொஞ்சமாக கடை வாங்கிட்டேன். மொத்த டோர்னமெண்ட்டு நம்ம தான் ஓவரால் சாம்பியன். மொத்தம் வந்து 52 ஃபர்ஸ்ட் பிளேஸ். இறுதியாக கப்பை தூக்கி கோட் சைன் போட்டாச்சு. அத்தனை பேர் மூஞ்சிலே ஒரு சந்தோஷம். அப்படி இறுதியாக வாகனத்தில் ஆட்டத்தை போட்டாங்களா இல்லையா, அடியை நல்லா போட்டு விட்டாங்க. கையை நல்லா தேங்காய் மாதிரி நல்லா வீங்கி போச்சு. பல தடவை ஈரோடு போயிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பீடா கடையை பார்த்துட்டு பீடா சாப்பிடலன்னா எப்படி போட்டியை முடிச்சுட்டு பொல பார்க்கலான்ட்டு கோயம்புத்தூர் நோக்கி பயணிச்சிட்டேன். விட்டா போதுன்னு விடுதலுக்குள்ள வந்துட்டேன். சரி நமக்கு நான் ஆர்த்தி எடுக்கலாம் ஆவலா இருப்பான்னு பார்த்தா ஆளுக்கு ஒரு சீர் மட்டையை கிடக்குறானு. கடைசி நானும் கூட்டத்தில் ஐக்கியமாயிட்டேன். ஃபைனலி